நேயர்களே, இன்றைக்கு மத்திய கிழக்கு கொதிநிலையை நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக, ஈரானுக்கு அணுசக்தி ஒப்பந்தம் செய்யத்திற்கான நேரம் முடிந்துவிட்டது என்று அமெரிக்காவுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விட்டிருக்கிறார். எந்த ஒரு தாக்குதலுக்கும் தாங்கள் அமெரிக்காவுக்கு பதிலளிக்க அமெரிக்க தளங்கள் மற்றும் விமான தாங்கி கப்பல்களை உடனடியாக தாக்குவதாகவும் அவர்கள் அச்சுறுத்தியிருக்கிறார்கள். இரண்டு தரப்பிலுமே ஒரு அச்சுறுத்தல் இருக்கிறது. மத்திய கிழக்கில் ஒரு புதிய மோதலில் ஈரானையும் அமெரிக்காவையும் விளக்குவதற்கு துருக்கி, மிக முக்கியமாக அரபு வளைகுடா நாடுகளும் ஒரு கோஆபரேஷன் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக ஆய்வாளர் ஒஸ்மான் ஒஸ்கி சில்சிக் அவர் முக்கியமாக அல் ஜசீராவில் பேட்டியில் குறிப்பிட்டிருக்கிறார். ஈரானுடைய செய்தி மற்றும் அமெரிக்காவினுடைய போர் சொல்லாட்சி ஒருவரை ஒருவர் வன்மமாக பேசிக்கொள்வது ராஜதந்திர மதிப்புகளை குறைமதிப்பிற்கு உட்படுத்துகின்றன என்றும் கூட அல் ஜசீரா எச்சரித்திருக்கிறது. இந்த நேரத்தில் துருக்கி, அரபு நாடுகளும் அதை செய்ய மறுக்கின்றன. ஆனால் இறுதியில் ஈரானியர்கள் தங்கள் அணுகுமுறையை மாற்றுவதற்கான விருப்பத்தை பொறுத்து அமெரிக்காவை நம்ப வைப்பது மட்டுமல்லாமல் சில ராஜதந்திர நடவடிக்கை அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையிலான புதிய ராஜதந்திரத்தில் ஈரானுக்கு ஒரு வாய்ப்பை நம்ப வைப்பது ஆகும் என்றும் கூட ஒஸ்கி ரொம்ப தெளிவாக தன் கருத்தில் சொல்கிறார். அதை சுருக்கமாக சொன்னால், ஒருவர் சொல்வதை மற்றொருட்ட சொல்லாமல், ஒருவர் சொல்வதை இன்னொருட்ட சொல்லாமல் கவனமாக அரபு நாடுகளும் துருக்கியும் இணைந்து இந்த போரை நடத்தாமல் முடிவுக்கு கொண்டு வருவதுதான் மிக முக்கியம் என்று ஒஸ்கி சொல்கிறார். அவர் மீது ஏசியதை, இவரை வசைப்பாடியதெல்லாம் சொல்லாதீங்க, கவனமாக செய்யுங்க அப்படின்ன கருத்து இன்றைக்கு உலகம் முழுவதும் பெரும் பதட்டம். ஈரானுடைய செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் முஹம்மது அக்ரமினியா அவர் என்ன சொல்றாருன்னா, அமெரிக்க விமானம் தாங்கி கப்பல்களில் கடுமையான பாதிப்புகள் இருப்பதாகவும், வளைகுடா பகுதிகளில் ஏராளமான அமெரிக்க இராணுவ சொத்துக்கள் எங்களுடைய ஏவுகணை டார்கெட்டில் இருக்கிறது, வரம்புக்குள்ளே இருக்கிறது, நாங்கள் காலி செய்வோம் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் ஈரான் மட்டுமல்லாமல் இஸ்ரேலிடையே போர் முறுவலும் தற்போது அதிகரித்து வருகிறது. அமெரிக்காவுடைய அர்மதாவில் இஸ்ரேல் பதட்டத்தில் இருக்கிறது. இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு, அவருடைய அமைச்சரவை போர்ட்போலியோ ஆலோசகர்கள் எல்லாரும் ரொம்ப தீவிரமாக ஆலோசனை செய்கிறார்கள். என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஆலோசனையில் பெஞ்சமின் நெதன்யாகுனுடைய அமைச்சரவை ஈரானோடு சாதக பாதகங்கள் குறித்தும், முதல் தாக்குதல் நம்மை தானே வைப்பார்கள், நாம் எப்படி தப்புவது, நாம் எப்படி அவர்களுக்கு பதில் கொடுப்பது என தீவிர ஆலோசனையில் இஸ்ரேலுடைய இராணுவம், இஸ்ரேலுடைய அமைச்சரவை இருக்கிறது. தற்போது இஸ்ரேலிய இராணுவம் மற்றும் நகர் நிலையில் தாக்குதலை நடத்த ஈரான் தெளிவாக திட்டமிடல் இருப்பதாக இஸ்ரேலில் ரொம்ப பெரிய பதட்டம். ஆனால் வெளியே சொல்லவே மாட்டாங்க, ரொம்ப பெரும் பதட்டம். ஏன்னா 12 நாளில் அவங்க பெற்றுக்கொண்ட அனுபவங்கள், 12 நாட்களில் மிகப்பெரிய அனுபவத்தை பெற்றிருக்கிறார்கள், மிகப்பெரிய இழப்பை இஸ்ரேல் சந்தித்திருக்கிறது. இந்த நிலையில் இஸ்ரேல் நாட்டின் கடற்படை கப்பல்களை இலக்கு வைத்து தான் ஈரான் பெரிய தாக்குதல் நடத்துவாங்க அப்படின்னு இஸ்ரேல் பெரும் அச்சத்தை தெரிவித்திருக்கிறது. இஸ்ரேலுடைய போர்க்கப்பல்கள் போன்று அர்மதா போன்ற ஷார்ஷிக் கொராவெட் மூலம் இயங்கும் தன்மை கொண்டது. இஸ்ரேலுடைய போர்க்கப்பல் எப்படி ஷார்ஷிக் கொராவெட் சிஸ்டம் மூலம் எதிரிகளின் தாக்குதலை அது மையப்படுத்தக்கூடிய, தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி கொண்டதுதான் இஸ்ரேலுடைய கப்பல்கள். இஸ்ரேலுடைய கப்பல்கள் ஹிஸ்புல்லா மற்றும் பிராக்சிகளின் ஹூதிகளுடைய தாக்குதலை கட்டுப்படுத்துவதற்கு முன்பு ஒரு சிறந்த வலையமைப்பு சாதனைகளை அவர்கள் நம்பியிருக்கிறார்கள். இஸ்ரேல் கப்பலில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, இப்போ நம்ம சொல்கிறது ஏன் இஸ்ரேல் கப்பலை சொல்ல முன்னாடி, ஈரானுடைய டார்கெட் அந்த மெரிடைம், அதாவது என்ன சொல்கிறது, கடல் எல்லைகளுக்கு உட்பட்ட அந்த பவுண்டரியில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் கப்பல்கள். இந்த போரில் ஒரு பெரிய நுணுக்கம் என்னவென்றால், இந்த போர் தரையிலிருந்து நடந்தாலும் கடலிலே நடக்கிற போர் மாதிரி தான் தெரியுது. ஆகவே தான் இஸ்ரேலுடைய கப்பல்களை தாக்குவார்கள் என்று அவர்கள் அஞ்சுகிறார்கள். இஸ்ரேலுடைய கப்பலில் இப்போ நம்ம என்ன இருக்குன்னு திருப்பி பார்க்க போகிறோம். இஸ்ரேலுடைய கப்பலில் ஒரு சிறந்த தொழில்நுட்பங்கள் நிறைந்த கப்பல்களை இஸ்ரேலிடம் உள்ளது மட்டுமல்ல, இஸ்ரேல் நம்பி இருப்பது குறிப்பிடத்தக்கது.
ஈரான் தாக்குதலை, அதுவும் கப்பல்களுக்கு எதிரான ஏவுகணைகளை எப்படி தடுக்கலாம் என்பதுதான் இஸ்ரேல் தீவிரமாக ஆலோசனை செய்து வருவதாக தகவல் வருகிறது. இஸ்ரேல் அமைச்சரவை கூட்டத்தில் ஒருவித பதட்டமும் அச்சமும் நிலவுகிறது என்பது உண்மைதான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இதற்கிடையிலே ரஷ்யா, சீனாவுடன் ஈரான் இணைந்து கூட்டு கடற்பயிற்சி, 3 போர்க்கப்பல்கள் இணைந்து ஒரு வேலை செயல்பட நினைத்தால் அது அமெரிக்காவினுடைய அர்மதா என்று அழைக்கப்படும் ஆப்ரஹாம் லிங்கன் கப்பலுக்கு பெரும் சிக்கலை ஏற்பட்டுவிடும். மட்டுமல்லாமல் இது சர்வதேச யுத்தமாக மாறலாம் என்பதும் நேற்றுக்கு செய்தி வந்திருக்கிறது. ஈரானுடைய ஐரிஸ் மேக்ரான் என்கின்ற கப்பலை தன் வசம் வைத்திருக்கிறது இஸ்ரேல். அதாவது உலகத்திலே ஒரு பெரும் எண்ணெய் கப்பலை ஈரான் போர்க்கப்பலாக உருமாற்றம் செய்திருப்பதும் உலக செய்திகளில் குறிப்பிடத்தக்கது. இந்த கப்பலில் ஒரே நேரத்தில் பல நூறு ஹெலிகாப்டர்கள் இறங்கக்கூடிய வசதிகள், அதே சமயம் நீண்ட நாட்கள் கடலிலே இருந்து தங்கும் வசதிகள், இது போன்ற பல முக்கியமான காரணிகள் அங்கு இருக்கிறது. ஈரான் கப்பலில் ஏராளமான ஏவுகணை தாங்கி சிறிய கப்பல்கள் இருக்கிறது. இதன் மூலம் அவர்கள் எதிரி படைகளின் கப்பல்களை தாக்கி அளிக்கும் சக்தியை ஈரானுடைய ஐரிஸ் மேக்ரான் பெற்றிருக்கிறது. இதற்கிடையிலே அமெரிக்கா ஈரானுக்கு அருகே USS ஆப்ரஹாம் லிங்கன் தலைமையிலான மாசிவ் அர்மதா என்ற கப்பல் அழைக்கப்படும் கப்பல் குழுவை சுற்றி அதற்கு பாதுகாப்புக்காக 10க்கு மேற்பட்ட கப்பல்கள், சிறியது முதல் பெரியது முதல், ஒரு கப்பல் இல்லைங்க அந்த கப்பல். அர்மதா என்பது, ஆப்ரஹாம் லிங்கன் என்பது ஒரு கப்பல் அல்ல, அது ஒரு கப்பல், அது ஒரு உலகம், அது ஒரு நகரம், அது ஒரு ஊர், அது ஒரு மாநகரம். அதுக்குள்ள 10க்கு மேற்பட்ட கப்பல்கள், அதை சுற்றி ஹொர்மூஸை இருக்கிறது, பாரசீக வளைகுடா, இந்திய பெருங்கடல் மற்றும் ஓமனுக்கு அருகிலே எல்லா இடங்களிலும் அமெரிக்கா இந்த போரை ஒரு கடல் போராக அறிவித்திருக்கிறது. ஈரானுடைய தரப்பில் இதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் ஈரான் ரொம்ப தெளிவாக இருக்கிறதாக உளவு தகவல்களை மேற்கோள் காட்டி செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அமெரிக்கா ஈரானிடையே இந்த பதட்ட உச்சத்தை தொடர்ந்து உலக நாடுகள் இதை மிக 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 கவலையோடு கவனித்து வருவதாகவும் கவனிக்கப்படுகிறது. இப்போ ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, ட்ரம்பினுடைய அணு ஒப்பந்தம் அல்லது ராஜதந்திரம் மூலம் தீர்வு காணுவதாக கூறினாலும் இராணுவ நடவடிக்கை தயாராக உள்ளதை டொனால்ட் ட்ரம்பும் அமெரிக்காவும் தெளிவுபடுத்தியிருக்கிறது. இது மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஒரு போர் அபாயம் தவிர்க்க முடியாது. வாஷிங்டன்ல இருந்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிராக கடும் எச்சரிக்கை தொடர்ந்து விடுத்து கொண்டிருக்கிறார். ஆனால் தாக்க மறுக்கிறார். அவருக்கு தாக்கினால் என்ன விளைவுகள் வரும் என்பது அவர் அறியும். அது கடைசியில் இந்த செய்தியிலே நான் சொல்கிறேன். ஈரானை நோக்கி மிகப்பெரிய கப்பல்களை பயன்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்படாமல் இருந்தால் நல்லது, ஆனால் தேவைப்பட்டால் நாங்கள் பயன்படுத்துறதுக்கு தயாராக இருக்கின்றோம் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கிறார். நாங்கள் பயன்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறோம், ஆனால் பயன்படுத்தாமல் இருந்தால் நல்லதுன்னு அவர் அப்படியே சொல்கிறார். அதற்கு காரணம் அது வெனிசுவேலா இல்லை என்பது கூட அந்த செய்தியில் நீங்கள் புரிந்திருப்பீர்கள். இது ஒரு பெரிய நாடு, பெரிய ராஜ வல்லமை கொண்ட ஒரு தேசம் என்பதுதான் அமெரிக்காவினுடைய இஸ்ரேலுடைய பயம். ஏனென்று சொன்னால் இவர்கள் இருப்பது ஒட்டுமொத்த அரபு பிராந்தியத்திற்கு பெரும் லாபத்தை தரும், பெரும் பாதுகாப்பை தரும், பெரும் அரணை தரும் என்பதை இப்போது எல்லா நாடுகளும் உணர்ந்திருக்கிறது. சவுதி அரேபியா உணர்ந்திருக்கிறது, கத்தர், அதே போன்று துருக்கி, ஜோர்டான், எகிப்து, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், பஹ்ரைன், ஓமன், குவைத், எல்லா நாடுகளும் உணர்ந்திருக்கிறது. ஏனென்று சொன்னால் ஈரான் வீழ்ந்தால் மத்திய கிழக்கு வீழ்ந்துவிடும். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இனி ராஜாக்கள் யார் தெரியுமா? பல 100 வருஷங்களுக்கு இஸ்ரேல் மட்டும்தான். இஸ்ரேல் தான் அமெரிக்கா, அமெரிக்கா தான் இஸ்ரேல். ஆகவே தான் ஈரான் வீழ்ந்துவிடக்கூடாது என்பதில் கவனம் செலுத்துகிறார்கள். ஈரானோடு ரகசிய கூட்டணி வைத்திருப்பது யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், அமெரிக்காவின் செல்ல பிள்ளை. அவர்களே என்னை தாக்கிவிடாதீர்கள், என்னை தாக்கிவிடாதீர்கள், என்னை தாக்கிவிடாதீர்கள். ஏனென்று சொன்னால் துபையை தாக்கினால் 40 வருஷம் காலி. துபை உலகத்தில் மிகப்பெரிய ஃபினான்ஷியல் ஹப்பு. அதே மாதிரி அப்துல் ரஹ்மான் அல் தானி, கத்தர் தோஹாவு எங்கள் எல்லைக்குள் இருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். எல்லா நிலைகளும் அராம்கோ, துபை, அபுதாபி, யுனைடெட் அரபு எமிரேட்ஸில் உள்ள பெரும்பான்மையான இடங்கள், அராம்கோ நிறுவனங்கள், அமெரிக்காவினுடைய தலங்கள், அல் உதி தலங்கள் தோஹாவில், அதை போன்று ஜோர்டான் காலி செய்து விடுவார்கள். எல்லோரும் கெஞ்சுகிறார்கள், எங்களை ஒன்றும் செய்து விடாதீர்கள். அதை போன்று அமெரிக்காவினுடைய
இந்த அச்சத்திற்கான காரணம் ஈரானுடைய மிக கடுமையான மிகப்பெரிய ராட்சச 10,000 சதுர கிலோமீட்டர் வரைக்கும் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகள். நாம் ஏற்கனவே சொன்னோம், கொர்ரம்சோர் மட்டுமல்ல, ஹைபர் ஷகான் ரொம்ப முக்கியமாக அவர்கள் பயப்படுவது அவர்கள் இதற்குத்தான். கைபர் ஷகான், அதாவது அல் ஃபத்தா 1, ஃபத்தா 2, ஹைபர் ஷகான், கொர்ரம்சர், கதர், ஷிஜீல், இப்படி நிறைய வச்சிருக்காங்க. இதில் அணு வார்ஹெட்ஸும் பயன்படுத்தலாம். நாம் ஏற்கனவே சொன்னோம், நேற்றே சொன்னதை மறுபடியும் சொல்கிறேன், எந்த ஏர் டிஃபென்ஸாலையும் இதை தடுக்க முடியாது. அதுக்கு தான் எல்லாரும் பயப்படுறாங்க. அமெரிக்கா பயப்படுறது காரணம் என்னென்னா, ஒரே நேரத்தில் நான் நேற்று சொன்னதை மறுபடியும் நினைவு கூட்டுக்கிறேன், 17 லட்ச ரூபாய்க்கு தயார் பண்ணிடுறாங்க. ஷாகின் 129, 139, 191. ஆனால் அதை தடுக்கிறதுக்கு ஒரு ஏவுகணை 20 கோடி ஆகும். யாருக்கு? அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும். எவ்வளோ நாள் தடுப்பாங்க? அதுக்கப்புறம் 100 ஒரிஜினல் அனுப்பினா காலி. இஸ்ரேலும் காலி, அமெரிக்காவும் காலி. ஏன்னா ஷாஹின், கொர்ரம்சோர் நல்லா புரிஞ்சுக்கணுங்க. ஷாஹின் தாண்டி கொர்ரம்சோர், கைபர் ஷகான், சிஜீல், ஃபத்தா 1, ஃபத்தா 2, இந்த மாதிரி நிறைய இருக்குது. இது அனைத்தும் மணிக்கு 16,000 கிலோமீட்டர் வேகத்தில், மிக கடுமையான வேகத்தில் சென்று தாக்கக்கூடியது. இதை எந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தாலும், அயன் பீம், அயன் டோம், டேவிட் சில்லிங், ஏரோ 3, அதை போன்று தாட், பேட்ரியாட், எதுவுமே நிறுத்த முடியாது. ஆகதான் இப்போ பேட்ரியாட்டுக்கு மாற்றாக அவர்கள் பல ஆய்வுகளை ஏற்பட்டிருக்கிறார்கள். இப்பொழுது நாம் பார்க்க போகிறது அமெரிக்காவிற்கான பின்னடைவு ஏன். அமெரிக்காவினுடைய பின்னடைவை நாம் இப்போது பார்க்க போகிறோம். ஒன்றாவது, ஜூலை 2025 இஸ்ரேல் இராணுவம் மற்றும் நாட்டை சுற்றி பாதுகாப்புக்கு வைக்கப்பட்ட எல்லாவற்றையும் உடைத்தெறிந்து புதிய வரலாற்று சாதனையை ஈரான் பெற்றது. இரண்டாவது, அமெரிக்க மாலுமி ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். அமெரிக்காவினுடைய எந்த மாலுமி? இப்பொழுது இருக்கிற ஆப்ரஹாம் லிங்கனுடைய மாலுமி ஒரு கருத்து என்னவென்றால், அது ரகசியம். ஈரானுடைய ஏவுகணை வல்லமை கொண்ட தேசம் ஒரே நேரத்தில் ஏராளமான ஏவுகணைகளை ஏவினால் அமெரிக்காவில் தடுப்பு சாதனம் நிலை தடுமாற அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் கவலை தெரிவித்திருக்கிறார். இதெல்லாம் அமெரிக்காவுக்கு தெரியாமல் இல்லை. மூன்றாவது, ஈரான் கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய மலைகளின் கீழ் அடிவாரத்தில் நிலக்கீழ் இராணுவ நிலைகளை அமைத்துள்ள நிலையில் அதில் தற்கொலை படைகள் மூலம் தாக்குதலை நடத்துவதற்கு ஈரான் திட்டமிட்டிருப்பதும் ஒரு பெரும் பின்னடைவுதான். அதாவது கடலோரங்களில் இருக்கக்கூடிய மலைகளின் அடி ஆழத்தை குடைந்துதான் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். ஈரான் நாட்டின் உட்கட்டமைப்பு மட்டுமல்ல, கடலோர பகுதிகளிலும் இப்படி ஒரு போர் நடக்கலாம் என்பதை தசாப்தங்களுக்கு முன்பு அவர்கள் நன்கு உணர்ந்துதான் 35 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் இதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் செய்திருக்கிறார்கள். அதனையடுத்து நான்காவது, ப்ராக்சி மிலிட்ரி ரெபலியன்ஸ் குரூப் சப்போர்ட் யாருக்கு இருக்கிறது? ஃபார் ஈரான். ஈரானுக்கு சுற்றி ஹிஸ்புல்லா, ஹூதிக்கள். ஐந்தாவது, கடல் கன்னி வெடிகள் ரொம்ப முக்கியம். ஹெர்மூஸில் வச்சிருக்கிறாங்க. ஒட்டுமொத்த உலக வியாபாரம் சிஎன்ஜி 20%, அதே போன்று குரூட் 25% காலி. கடல் கன்னி வெடிகள், நீர்மூழ்கி கப்பல் வகைகள், தற்கொலை விரைவு படகுகள், ஏவுகணை தொழில்நுட்ப சாதனங்கள், அதாவது 300க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை கொண்டு சென்று அமெரிக்க கடற்படைக்கு பெரும் அளவிலான பின்னடைவை ஏற்படுத்தும் என்றும் இதுவும் அமெரிக்காவிற்கு சந்தேகமில்லை. இதுவும் கூட அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய பின்னடைவாக சர்வதேச காணொளியில் செய்தி வந்திருக்கிறது. ஆறாவது, 3 தசாப்தங்களாக 35 ஆண்டுகளாக கடற்படை கப்பல்களை ஈரான் வெகுவாக ரொம்ப தரத்துடன் உருவாக்கியிருப்பதாகவும் செய்தி வந்திருக்கிறது. இது மிகவும் சிக்கலான ஒரு பரிணாம வளர்ச்சி. யாருக்கு? அமெரிக்காவுக்கு எதிரான வளர்ச்சி. ஏழாவது, ஈரானுக்கு துருக்கி மறைமுகமாக ட்ரோன்களை வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அரபு நாடுகள் கூட்டமைப்பு ஈரானுக்கு நான் சொன்ன மாதிரி
இரகசிய ஆயுதங்கள் அல்ல, இரகசிய பொருளாதார உளப்பாடுகள் பலவற்றை செய்வதற்கு உடன்படிக்கை உள்ளதாகவும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவுக்கு பெரும் செட்பேக். ஏன்னா அதில் முக்கியமான சொல்கிறது பாருங்க, கடலை தவிர வேற எந்த இடத்துலையும் அமெரிக்கா தாக்க முடியாது. ஏன்னு கேட்டால் எல்லா தளங்களும் தங்கள் நாடுகளை தாக்குவதற்கு ஈரான் தாக்கி விடுமோ என்று அஞ்சுகிறார்கள். சரியா? அதனால கடற்படையை தவிர, அப்ரஹாம் லிங்கனை சுற்றி இருக்கிற 8 கப்பல்களையும் தவிர அவர்களுக்கு வேறு எந்த ஏர்பேஸை, அதாவது கடலில் இருந்து தாக்குவதை தவிர நிலத்திலிருந்து தாக்குவதற்கான மிலிட்ரி பேஸ் எதுவும் இல்லை என்பதை நாம் பார்க்க போகிறோம். அடுத்து 8வது பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம். அமெரிக்காவுக்கு எதிராக சைபர் தாக்குதல், டேட்டா ஹேக் செய்வதில் உலகில் பெரும் வல்லமை கொண்ட முதன்மை நாடாக ஈரான் தான் இருக்கிறது. உலகத்தில் மிகப்பெரிய அளவிலான டேட்டா ஹேக் செய்வதில் அமெரிக்காவை குழப்புவதில், ஏனென்றால் அண்மை காலத்திற்கு முன்பு இஸ்ரேலை அவர்கள் ஏராளமான செய்திகளை எடுத்து, இஸ்ரேல் 12 நாள் தாக்குதலில் யாரெல்லாம் தாக்கினால், அவனுடைய பெயர் என்ன, அந்த விஞ்ஞானி இப்போது என்ன பணி செய்து கொண்டிருக்கிறான் என்பதெல்லாம் வெளியிட்டு ஏராளமான மலைபோல் குவிச்சலை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இப்பொழுது அதை அனைத்தையும் அவர்கள் பயன்படுத்துவார்கள். துல்லியமாக இஸ்ரேல் ஆடி போயிருக்கிறது, இஸ்ரேல் ஏன் மௌனமாக இருக்கிறது என்பதற்கு இந்த பதில் உங்களுக்கு தருகிறேன். 9வதாக பார்க்கின்ற போது அணு ஆயுதம் மற்றும் அணு உலைகள் மலைகளுக்கு கீழ் வைத்துள்ளது என்பதை, கடலோர பகுதிகளில் பல இராணுவ குடோன்களை வைத்திருப்பதையும் சொன்னோம். இப்போது ஆயுத குடோன்களில் ஏராளமான வெடிகுண்டுகள், ட்ரோன்களை அவர்கள் பதுக்கி வைத்திருக்கலாம். நாள் ஒன்றுக்கு 400 ட்ரோன்கள், 80,000த்திற்கு மேற்பட்ட ஷாஹித் தற்கொலைதாரிகள். இப்பொழுது நாம் பார்க்கிற சில முக்கியமான துள்ளியை பார்க்கின்றோம். நான் இப்பொழுது உங்களுக்கு தருவது அனைத்தும் ஒரு கலெக்டிவ் செய்தியாக தருகிறேன். ஒரு நாளிதழ் செய்தி அல்ல, பல நாளிதழ்களிலிருந்து முக்கியமான செய்திகளை ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு தருகிறேன். இப்பொழுது 9 பாயிண்டும் சொல்லியிருக்கிறேன். அமெரிக்காவுக்கு ஏற்படுகிற பின்னடைவு என்ன, அமெரிக்கா ஏன் தயங்குகிறது, அமெரிக்காவின் சாதகம் என்ன, அமெரிக்காவின் பாதகம் என்ன. இப்பொழுது வான்வெளி தாக்குதல் மட்டும் போதாது. என்னன்னா, அமெரிக்காவுக்கு சொல்லியிருக்கிறாங்க, இங்கே பாருங்க, நீங்கள் மேலே இருந்து குண்டு போட்டு F-35, F-15, F-16, B-2 பாம்பர்ஸ், F-22 எல்லாவற்றையும் வைத்து மேலே இருந்து குண்டை போட்டு அடிச்சுனா அது மட்டும் ஒரு தேசத்தை மாட்டாது. உள்ள ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தணும்னா நீ கீழே இறங்கணும். கீழே இறங்கினா காலி. இது அமெரிக்காவுக்கு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அச்சுறுத்தல் மட்டுமல்ல, கடந்த காலங்களில் அமெரிக்கா பெற்ற கசப்பான உணர்வுகள். பாயிண்ட் நம்பர் 2, இஸ்ரேல் மற்றும் சவுதி அரேபியா அமெரிக்காவுடனான இரகசிய திட்டங்கள் இப்போது நடப்பதாக செய்தி வந்திருக்கிறது. சவுதி அரேபியானுடைய மிக முக்கிய இராணுவ தலைவர் சல்மான் நியூயார்க்கில் ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிற செய்தியும் தற்போது கிடைத்திருக்கிறது. அவர்கள் என்ன ஆலோசனை நடத்துகிறார்கள் என்று தவறவில்லை. சவுதி இஸ்ரேலுக்கு, ஈரானுக்கு எதிராக செயல்படாது. இருந்தாலும் அமெரிக்காவின் நம்பக கூட்டாளிகளான இஸ்ரேலும் சவுதியும் நேரடி தொடர்பில் அமெரிக்காவிலே இருக்கிறார்கள். 3வது, இஸ்ரேலுடைய அணு ஆயுத நிலைகளை குறித்து உளவு தகவல்களை வழங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. இஸ்ரேலுடைய அணு ஆயுத நிலைகள் குறித்து உளவு தகவல்களை இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு வழங்கியிருக்கிறது. ஈரானுடைய அணு ஆயுத நிலைகள் குறித்து நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி சவுதி இராணுவ அமைச்சர் முகமது பின் சல்மான் தற்போது வாஷிங்டனில் இருக்கார். இதனைத் தொடர்ந்து ஜியோகிராஃபிக்கல், புவியியல் ரீதியில் ஈரான், யுனைடெட் அரபு அமீரகம், ஓமன், அதே போன்று ஏமன், சவுதி அரேபியா, குவைத், ஈராக், அசர்பைஜான் ஆகிய நாடுகளுக்கு பக்கத்தில் இருப்பதுதான் ஈரான் தலைநகரான தெஹ்ரான். அசர்பைஜானுக்கு பக்கத்தில் தெஹ்ரான் இருக்கிறது. ஒருவேளை அமெரிக்கா போர் விமானங்கள் மூலம் தாக்குதல் நடத்த வேண்டும் எனில் அசர்பைஜானை தாண்டி வர வேண்டும். இப்படி இருக்கையில் ஈரானை தாக்க ஏற்கனவே சொன்ன நாடுகளை தாண்டி எங்கள் வான்வெளியை பயன்படுத்த ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்று யார் சொன்னா? அசர்பைஜான் அறிவித்து விட்டது. அப்போ பெரிய சிக்கல் சார். அசர்பைஜான்ல தான் ஏராளமான எண்ணெய்கள் இஸ்ரேலுக்கு போகிறது, அமெரிக்காவின் கூட்டாளி.
இப்போ அசர்பைசான் ஈரான் பார்டரை எல்லை ஒட்டி இருக்கிறது, கஜகஸ்தானும் அந்த பக்கம் இருக்கிறது. அசர்பைசானுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் ஜெய்ஹூன் பைரோமோ, அசர்பைசானுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் ஜெய்ஹூன் பைரோமோன் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சரோடு நடத்திய தொலைபேசி உரையாடலில் எங்கள் நாட்டை கொடுக்க மாட்டோம் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுடன் அவர் இதை தெரிவித்திருக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் அமெரிக்கா இஸ்ரேலோடு நல்ல நட்பாக இருக்கிறதா, ஆனால் எந்த இருப்பினும் எமது அண்மை நாடான ஈரானை தாக்குவதற்கு எங்கள் வான்வெளியை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை என அசர்பைசான் சொல்லியிருப்பது அமெரிக்காவுக்கு அசடுவலிது தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதை போன்று யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் வெளியிட்ட அமைச்சகம் UAE அமீரகம் வெளியிட்ட அதிகாரப்பூர்வ அறிக்கையில் ஈரானுக்கு எதிராக எந்த ஒரு விரோதமான இராணுவ நடவடிக்கைகளும் எங்கள் வான்பரப்பு, நிலப்பரப்பு அல்லது கடல் பகுதியை ஒருபோதும் பயன்படுத்த அனுமதிக்க மாட்டோம் என எல்லாரும் அமெரிக்காவுக்கு எதிராக இருக்கிறார்கள். அத்தகைய தாக்குதலுக்கு எந்த ஒரு தளவாட ஆதரவையும் நாங்கள் வழங்க மாட்டோம் என்று யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் சொல்லிட்டது. சவுதி அரேபியாவின் வான்பரப்பை பயன்படுத்த எக்காரணம் கொண்டும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என சவுதி சொல்லிவிட்டது. இப்ப எல்லாரும் அச்சப்படுகிறார்கள், எல்லாரும் அஞ்சுகிறார்கள், எல்லாரும் பயத்தால் என்னன்னு கேட்டா, ஈரான் அடித்தால் 40 ஆண்டு காலம் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் பின்னோக்கி போய்விடும். உலகின் மிகப்பெரிய சுற்றுலா மையமாக, உலகின் மிகப்பெரிய ஃபினான்ஷியல் ஹப்பாக இருக்கும் துபாய் அவுட், ஷார்ஜா, அது பக்கத்தில் என்னது அபுதாபி, எல்லாம் காலி. அதனால் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் அப்படியே அச்சப்படுறான். ஐயோ, ஒரே ஒரு கொரம்ஷோர் விட்டால் போதும், ஒரே ஒரு கைபர் ஷகான் கொரம்ஷோர் 5 விட்டாச்சுன்னா காலி, துபாய் அவுட். துபாயில் உள்ள எல்லாம் கலிபாக்களும் கீழே போயிடும். அதுதான் அவன் பயப்படுறான். ஒன்று, துருக்கி பெரிய இராணுவ சக்தி, சவுதி அரேபியா பெரிய பொருளாதார சக்தி, துபாயும் பெரிய பொருளாதார சக்தி. இப்போ நம்ம கவனித்து கொள்ளுங்கள், ஈரான் ஒரு பெரிய இராணுவ சக்தி. இப்போ சவுதி அரேபியாவிலிருந்து எல்லா நாடுகளும், யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், துருக்கி, கத்தார் எல்லாரும் நாங்கள் தரமாட்டோம். குறிப்பாக இதில் ரொம்ப முக்கியம் அசர்பைசான், அமெரிக்காவுடைய நெருக்கமான நாடு, இஸ்ரேலுக்கு எண்ணெய்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், கடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் நாங்கள் தரமாட்டோம் என அறிவித்து விட்டார்கள். அமெரிக்கா எக்ஸ்பர்ட் சொல்கிறான், நீ மேலேருந்து ஏதோ குண்டை போட்டு உள்ளே இறங்கினா காலிப்பா, பார்த்துக்கோ, உனக்கு நிறைய அனுபவம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டான். ஆனால் அமெரிக்காவுடைய என்ன சொல்கிறான், அமெரிக்கா நான் நேற்று சொன்ன மாதிரி பேச்சுவார்த்தையில் கண்டிஷன் போட்டால் நான் பேச வரமாட்டேன் அப்படின்ட்டு அப்பாஸ் அரக்கச்சி சொல்லிட்டாரு. பெரும் கொதிநிலை இருக்கிறது, அமெரிக்கா மிரட்டி கொண்டே இருக்கிறது. அமெரிக்கா ஒருவேளை கை வைத்தால் அமெரிக்கா நாட்டின் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தலாம் முடியாது. 56% ஷியா பிரிவின் வலிமையான பின்னணியில் அந்த மக்கள் இருக்கிறார்கள். அமெரிக்கா சொல்வது என்னென்னால், அவர்களை கொலை செய்தார்கள். அவர்களை கொலை செய்யாமல் என்ன செய்வார்கள், அவர்களுக்கு தண்டனை கொடுத்தார்கள், என்ன செய்வார்கள் என்ற கேள்வியை ஈரான் அனுப்புகிறது. நாங்கள் அவர்களுக்கு தண்டனை கொடுத்தோம், நாங்கள் தூக்கிலிட்டோம், எங்கள் நாட்டிற்கு எதிராக உளவு அமைப்பாக அவர்கள் இருந்தார்கள், அது எங்களுடைய ரைட் என்று சொல்கிறது. இதற்கிடையில் ஈரான் யூரோப்பிய யூனியன் ஒரு பெரும் தடையை, ஒரு நகைச்சுவையான தடை, வேதனைக்குரிய தடை என்றும் பலர் கருத்து தெரிவிக்கிறார்கள். IRGC என்பது இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்ட் அண்ட் கார்ப்ஸ். இது 1979 உருவாக்கப்பட்டது. இதனுடைய எலெக்ட் சொசைட்டி இருக்கிறது. ஹமாஸுக்கு எதிராக அல் கொய்தா, இது போன்ற கடுமையான உலக தீவிரவாத இயக்க பட்டியலில் IRGC தேக்கப்பட்டிருக்கிறதாம். ஏனென்றால் அவர்கள் மக்களை கொலை செய்தார்களாம். எவ்வளவு வேடிக்கை! 2.5 ஆண்டுகள போரில் 2 லட்சம் பேரை ஊனமாக்கி 81,000 1 லட்சம் பேரை கொலை செய்த இஸ்ரேல் படையை அவர்கள் இதில் சேர்க்கவில்லை. அவர் நாட்டில் உளவு பார்த்தவர்களை தண்டித்தார்கள் என்று IRGCயை பயங்கரவாத பட்டியலில் யூரோப்பிய யூனியன் சேர்த்திருக்கிறது. ரொம்ப வேடிக்கை. டென்மார்க்கில் இருக்கிற கிரீன்லாந்தை எடுக்கக்கூடாது, யூரோப்பிய யூனியன் நேட்டோவை பரிகாசம் செய்யக்கூடாது, உக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்க வேண்டும், கனடாவை அது அங்கீகரிக்க வேண்டும் என்றெல்லாம் வைக்கிற யூரோப்பிய யூனியனுடைய இந்த கோரிக்கை நகைச்சுவை மட்டுமல்ல, அறிவுக்கு பொருந்தாத ஒன்றாக இருக்கிறது. இதுதான் தற்போது மத்திய கிழக்கின் நிலை. நாம் நிறைய கஷ்டப்பட்டே உங்களுக்கு செய்திகளை தர வேண்டும். நீங்கள் நிறைய பேர் ஆதரவளித்து அதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இதுதான் நாங்கள் உங்களுக்கு தர வேண்டும். இதற்காக பல மணி நேரம் உழைப்பு செய்துதான் இதை தர வேண்டி இருக்கின்றது. பல மணி நேரம் எல்லா செய்திகள் நான் சொன்னது ஃபுல்லாகவே ரொம்ப அத்தன்டிசிட்டியான செய்திகள். எல்லாவற்றிலும் இருந்து அந்த செய்தியை உங்களுக்கு கூட்டு கலவையாக கொடுத்தா தான் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அதனால்
ஒவ்வொரு இன்டர்நேஷனல் மீடியாவிலும் இருந்து எடுத்து கூட்டு கலவையாக நாங்கள் உங்களுக்கு தருகிறோம். மீண்டும் அடுத்த செய்தியிலே தர காத்திருக்கிறோம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.